சத்சங்கம் சாதகனுக்கு இன்றியமையாதது. கேள்வி படிக்கிறேன். சத்சங்கம் சாதகனுக்கு இன்றியமையாதது, அதனால்தான் அவனது ஞானக்கண் திறக்கிறது. கண்டிப்பா ஒரு சத்சங்கம், நல்ல சத்சங்கம், இந்த மாதிரி ஞான சத்சங்கம் இருக்கிறதுனாலதான் அவனுடைய அறிவுக்கண் திறக்கிறது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா உங்களை கேட்டாதான் தெரியும், அறிவுக்கண் திறக்கிறதா அல்ல ஆழ்ந்த தூக்க நிலை உங்களுக்கு வருகிறதா என்று. சரி, கேள்விக்கு போலாம். பரிபூரண சகஜ நிலை நாட்டம் பிறக்கிறது. ஆயினும் குருவின் அருகிலேயே நீடித்து வசிப்பதால் சில கால் குருவின் மீதே தோஷ திருஷ்டி சிலருக்கு உண்டாகிறது. மேலும் மரத்தடியில் வளரும் ஒரு செடி பூரண வளர்ச்சி உருவதில்லை. தனியே வெட்ட வெளியில் காற்றையும் மழையையும் பெற்று வளரும் செடியோ உரன்மிக்க பெரிய மரமாகிறது என்பவை போன்றே கருத்துடையதோர் கட்டுரை பகவானை காண்பிக்க பெற்றது. அது விஷயமாக பகவானது கருத்து யாதென வினவ பெற்றதும் பகவான் பின்வருமாறு அருளினார். கேள்வியோட சுருக்கம் என்னன்னா, சத்சங்கம் இது எல்லாமே ஒருத்தனுடைய அறிவு கண்ணை திறக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவனுக்கு ஒரு நல்ல ஞானம் பிறக்குது. ஆனா ஒரு குருவோடைய ரொம்ப நாள் அவரோடைய இருக்கும் பொழுது, அவரோட வசிக்கும் பொழுது, அவர் மீதே தோஷம்னா என்னது? தவறு, இது சரியாக இல்லாதது, குறைகள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தோஷ திருஷ்டி சிலருக்கு உண்டாகிறது. கூடயே இருக்கும்போது இவர் ஏன் இப்படி உட்கார்றாரு, இது ஏன் இப்படி சாப்பிடுறாரு, இது ஏன் இப்படி பதில் சொல்றாரு, இது ஏன் அப்படி இருக்காரு. தூரத்துல இருக்கிற வரைக்குமே 1000 குறை வரும். இன்னும் பக்கத்துல வந்துட்டா குறைய தவிர வேற எதுவுமே வராது. அப்ப இங்க ஆயினும் குருவின் அருகிலே நீடித்து வசிப்பதால் சில காலம் குருவின் மீதே தோஷ திருஷ்டி சிலருக்கு உண்டாகும். எல்லா ஆசிரமத்திலும் இது நடக்கும். ஒரு ஆசிரமம் 2 ஆசிரமம் இல்ல, எல்லா குருவுக்குமே இது நடக்குது. ஏன்னா நல்ல குரு இருப்பாங்க, சில வேற மாதிரியான குருக்களும் இருப்பாங்க. இதுல அதுக்கு என்ன உதாரணத்தை கொடுக்குறாங்கன்னா, ஒரு மரத்தடியில எப்படி இன்னொரு மரம் வளர முடியும்? ஆலமரத்தடியில இன்னொரு மரம் வளராது. அதோட நிழல்ல தனியா இருந்தா தானே வளர முடியும். ஒரு குரு கிட்டயே ஒருத்தன் இருந்தான்னா அவன் எப்படி வளர்ச்சி அடைய முடியும்? குரு ஆலமரம் மாதிரி, அவர் கீழே இருந்தா எப்படி சீடனானவன் வளர முடியும்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி புட்டப் பண்றாங்க இங்க. பகவான் அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். தேகாத்ம புத்தியை அறவே நீங்கும் மட்டும் சத்சங்கத்திலே ஒருவன் இருக்க வேண்டும். தேகாத்ம புத்தி என்றால் நான் என்று நமக்கு இருக்கக்கூடிய உணர்வோடைய அடிப்படை பேஸ் இந்த உடம்பை சார்ந்து இருந்தால் அதற்கு பேர் தேகாத்ம புத்தி. நான் இந்த உடல், நான் இந்த மனம், நான் என்னுடைய சென்ஸ் அப்படின்னு நம்ம இதை ரொம்ப கான்கிரீட்டடா இதைத்தான் நாமன்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு பேர் தான் தேகாத்ம புத்தி. அதைத்தான் அகங்காரம் என்று சொல்லுகின்றோம். பாடி மைண்ட் பேஸ் மட்டும் அதை பேஸ் பண்ணி தான் நான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தட் இஸ் கால்டு அகங்காரம் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன சொல்றாருன்னா, தேகாத்ம புத்தியை அறவே நீங்கும் மட்டும். இப்ப நான் இந்த உடம்பு மனசுன்னு நாம நினைச்சிருக்கிற இந்த புத்தி கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகிறது, கம்ப்ளீட்டா நம்ம விட்டு அது நீங்கிறதுக்கு எப்ப நீங்குதோ அது வரைக்கும் நீங்க சத்சங்கத்துல இருக்க வேண்டும். சத் சங்கம் என்றால், சத் என்றால் உண்மை, சங்கம் என்றால் கூட்டம். அப்ப உண்மையை தெரிந்து கொள்வதற்கான கூடுகின்ற ஒரு அமைப்பு, கூடுவது, உண்மைக்காக கூடுவது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்துக்காக கூடுவது. இங்க நம்ம சத் சங்கம், சத்துனா எது? அப்சல்யூட் ரியாலிட்டி, உண்மை எது, நான் யார், பிரம்மம் எது, ஆத்மா எதுங்கிற, மோட்சம்னா என்ன, முக்தினா என்னங்கிற அந்த சத்தை அறிவதற்காக தெரிவதற்காகத்தான் நாம் இங்க சங்கமித்திருக்கின்றோம். இத்தனை பேர் உட்காந்து இது நேரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உட்காந்து டிவி போகாம நாளைக்கு பொங்கல் போகி உட்காந்து எதையாவது ஒண்ணு பண்ணாம உட்காந்துட்டு ஆத்மா பிரம்மம் இதை சொல்றாரு அதை சொல்றாரு நம்ம உட்காந்து ஏன் இப்ப கேட்கிறோம்? இதுக்கு பேரு தான் சத் சங்கம். உண்மையை நோக்கி ஒருங்கிணைவது, உண்மைக்காக ஒருங்கிணைவது. இப்படி உண்மைக்காக ஒருங்கிணைவது எது வரைக்கும் ஒருங்கிணையணும்னு சொல்றாரு?
நீ எப்ப எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, நீ எப்ப உனக்குள்ள நான் இந்த உடம்பு மனசுங்கிற இந்த ஐடென்டிட்டியை டிராப் பண்ணிட்டு உன்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியான நான் ஆத்மா அல்லது நான் அதுவாக இருக்கிறேன், உன்னுடைய ரியல் ஐடென்டிட்டியை நீ டிஸ்கவர் பண்ணி இல்ல அதுவாக நீ மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான இந்த சத்தான விஷயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு இதுல நாம சேர்ந்து இருக்க வேண்டும், பயணிக்க வேண்டும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம தொடர்ந்து கேட்கறதுனாலையும் பயணிக்கிறதுனாலையுமே நாம என்ன ஆயிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள மாற்றங்களும் கெட்ட விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய மலங்கள்னா என்னது, அழுக்குகள் மெல்ல மெல்ல நீங்க தொடர்ந்து சத்சங்கத்து வரவங்களுக்கு தெரியும். இது நம்ம புரியுதோ புரியலையோ, அவர் வேற வந்து பேசுறாரு, நம்ம போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு நீங்க வரிசையா வந்துகிட்டு இருந்தா கூட 100 விஷயம் சொல்றதுல 2 விஷயம் உள்ள போனாலுமே உங்களுடைய அறிவுல ஒரு மாற்றம் ஏற்படுது, மனதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். புரியுதா இல்லைங்களா? அதனால நமக்கு எப்ப முழுமையா இந்த தேகாத்ம புத்தி, இந்த ராங்கான ஐடென்டிட்டியை நம்ம டிராப் பண்ற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன், ஸ்பிரிச்சுவல் கேதரிங்ல நாம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது முதல் பாயிண்ட் பகவான் சொல்றது. இரண்டாவது, அத்தகைய முமுக்ஷு தன்மை முமுக்ஷு என்றால் மோட்சத்திலே மிக விருப்பத்தை உடையவனுக்கு பேர் முமுக்ஷு என்று அர்த்தம். சாதகன், நான் ஞானத்தை அடைய வேண்டும், நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை உணர வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், பிறவியில்லா பெருநிலையை உணர வேண்டும், இல்ல என்ன நடக்குதுன்னு ஆக்சுவல் ட்ரூத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எவன் ரொம்ப தீவிரமாக அதற்காக பயணிக்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய நேரத்தையும் அதற்காக செலவிட்டு தெரிந்து கொள்ள தீவிரமாக எவன் இருக்கிறானோ அவனுக்கு பேர் தான் முமுக்ஷு. ஞானத்தில் விருப்பமுடையவன், தீவிர விருப்பமுடையவனுக்கு பேர் முமுக்ஷு. அப்படி அத்தகைய முமுக்ஷு தன்னையும் குருவையும் தனி வியக்திகளாக கருத மாட்டானாகையால், இப்ப கேள்வி என்ன, ஒரு குரு கிட்ட ரொம்ப நேரம் இருந்தானா அவருக்கு மேல இருக்க குற்றத்தை தானே கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையாலுமே ஞானத்தை தான் வேண்டும்னு அந்த தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு முமுட்சுக்கு அவன் தன்னையும் குருவையும் கேப்ப பார்க்கவே மாட்டான், தன்னையும் குருவையும் தனியா பிரிச்சு பார்க்கவே மாட்டான், தனி வியக்திகளாக கருத மாட்டானாகையில். எதை? தன்னையும் குருவையும் தனி வியக்திகளாக, அது ஒரு தனி ஐடென்டிட்டி, தான் ஒரு தனி ஐடென்டிட்டி, ரெண்டுக்கும் பெரிய கேப் வச்சு உட்காந்து அனலைஸ் எல்லாம் பண்ண மாட்டான், தனித்தனியா எல்லாம் என்ன பண்ண மாட்டான், ரொம்பலாம் அவன் யோசிக்கவே மாட்டான். அததான் சொல்றார், தனி வியக்திகளாக தனித்தனி உருவமாக கருத மாட்டானாகையால் தோஷ திருஷ்டிக்கும் அதனால் விளையும் தீமைகளுக்கும் இடமே இல்லை. அவன் அங்க அவர் குருவிட்ட எல்லாம் தோஷத்தை எல்லாம் பார்க்க மாட்டான், பார்க்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த இதே வராது, டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. அவன் வந்த வேலை என்ன, அந்த வேலை அதுல ரொம்ப தீவிரமா இருப்பான். அந்த தீவிரமே குருவிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைக்கும். மற்ற விஷயத்தெல்லாம் அவன் பார்க்கவும் மாட்டான், அப்படி பார்த்தாலும் அது அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் அவனை வந்து என்ன பண்ணாது, தன்னை பிரித்து பார்க்காது. இப்ப நமக்கு பிடிக்கலன்னா அது நொட்டை, இது நொட்டை, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, சாப்பாட்டுல உப்பு இல்லை, இந்த இதுல வந்து லைட்டு போடல. ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னு நினைச்சுங்களேன், நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் பிடிக்கலன்னு நினைச்சுங்க, அவன் கொண்டு வர ஃபுட்டுல 1000 குற்றம் சொல்லுவோம், இல்ல எதையாவது ஒண்ணு சொல்லி நம்ம சரியில்லைன்றோம். அது போல அப்ப நமக்கு வந்து பசிய ஆத்தணும்னு போறோமா இல்ல வேற எதுக்கு போறோமா அப்படிங்கிறது. பசிய ஆத்தணும்னு போறவனுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு வச்சு கொடுத்தா போதும், உப்பு இருந்தா போதுங்க, உள்ள போனா போதும், எனக்கு பசி ஆறணும். அவன் உட்காந்து எனக்கு ஏசி போடல, லைட்டு போடல, எனக்கு வந்து நீ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டான். அதி தீவிர பசி, சாப்பிடாம ஒரு 4 நாள் இருக்கிறவங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தான் பார்ப்பானே தவிர அதுல மற்ற விஷயத்த யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி இங்க இவர் என்ன சொல்றாரு, தீவிர ஞானத்தை விரும்புறவன் வந்து குருவிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை மட்டும்தான் பார்ப்பான். அந்த ஞானத்தை எப்படி எனக்குள்ள அது அப்படியே ரிப்ளிகேட் ஆகும், எனக்குள்ள என்னுடைய ஞானம் எப்படி மலருங்கிறதுலதான் அவனுடைய தீவிர நாட்டம் இருக்குமே தவிர மற்ற எந்த விஷயத்திலயும் அவனுக்கு நாட்டம் இராது. அதே மாதிரி அந்த குருவும் ஒரு
ஸ்ரத்தையான ஒரு நல்ல ஒரு ஞான குருவா இருந்தா கண்டிப்பா அந்த தீவிர முமுட்சுவோட தன்மையை புரிந்து அவனுக்கு எது சரியோ, அவனுடைய தேடுதலுக்கு உண்மைக்கு எது சரியோ அதுக்காகத்தான் அவர் இது பண்ணுவார். புரியுதா இல்லைங்களா? அவருக்கு வேற நோக்கமும் அவருக்கும் இருக்காது. அப்ப ரெண்டுமே அங்க கரெக்டா மேட்ச் ஆகும். அப்ப அந்த இடத்துல தோஷ திருஷ்டி வராது. புரியுதா இல்லைங்களா? அந்த இடத்துல தோஷ திருஷ்டி வராது. அந்த இடத்துல தீமைகளும் வராது. இப்ப பிரச்சனை நமக்கு முமுட்சு இருக்கா இல்லையா? இப்ப நம்மகிட்ட கூட சொல்லுவாங்க, எல்லாரும் நீங்க அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க சென்னைக்காரங்களுக்கு தான் பேசுறீங்க. எங்களுக்கு பேசவே மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய வரும். நீங்க ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க. இல்ல இல்ல இது மாதிரி ஏகப்பட்டது வரும். எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. என் பிரெயின்ல அந்த மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். ஆனா அவங்களுடைய பர்செப்ஷன்ல இருந்து அப்படி யோசனை வரும். பல பேர் அது என்னட்டே சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அதை அப்படி நம்ம நினைக்கிறது இல்ல. நான் எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, நம்ம வந்த பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ்ல ஃபோக்கஸா இருக்கணும். அந்த பர்பஸ்ல நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆகுற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து நம்மளையே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதை பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தா நம்ம தான் ஞானி ஆயிருப்போமே. அப்ப நம்ம தேடுதல் என்ன, நம்ம நோக்கத்தோட போய்கிட்டே இருக்கணும். நீங்க உங்களுடைய ஞான தேடுதல்ல இருந்தா மத்த எதுவுமே பெரிய உங்களுக்கு கண்ணுலயும் படாது. அது பார்க்கறதும் அது தவறாவும் இருக்காது. ஆக்சுவலி தவறு எதுவும் இருக்காது. ஆனா நம்ம தேடுதல்லே போயிட்டு இருப்போம். நமக்கு டைம் நிறைய இருந்தா தான் இப்படி பண்ணுவோம். பிரச்சனை அங்கதான். சோ அதனால இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, தேகாத்ம புத்தியை அறவே நீக்கும் மட்டும் சத்சங்கத்திலே ஒருவன் இருக்க வேண்டும். அத்தகைய முமுட்சு தன்னையும் குருவையும் தனி व्यक्तिகளாக கருத மாட்டானாகையால் தோஷ திருஷ்டிக்கும் அதனால் விளையும் தீமைகளுக்கும் இடமே இல்லை. அனைவருக்குள்ளும் அனைவரின் ஏக 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 சத்தா இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை உணர்த்துபவரே குரு. எல்லாருக்குள்ளேயும் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். தனித்தனியாலாம் ஆத்மான்றதெல்லாம் கிடையாது. ஒரே ஆத்மா, ஒரே பிரம்மா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒண்ணுதானே தவிர, உடம்பு மனசு வேணா வேற வேற இருக்கும். ஆத்மாலாம் வேற வேறையா இருக்க முடியவே முடியாது. பிரம்மம் வேற வேறையா இருக்க முடியாது. அப்படி உண்மையா இருக்கிறது ஏக சத்தா இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தை உணர்த்துவரே குரு, சத்குரு. அவரது சந்நிதியில் பேத புத்தியை பற்றி எழும் எக்குழப்பத்திற்கும் இடமே இல்லை. அவருடைய பிரசன்ஸ்ல இந்த மாதிரியான கான்ஃபிளிக்டான பேத புத்தி, துவைத்த புத்தி, தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு, குழப்பத்திற்கு அங்க இடமே இல்லை. இடம் கொடுக்கவும் கூடாது, இடமே இல்லை அப்படின்னு இங்க சொல்றாரு. அதனால இதை நம்ம முக்கியமான ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது.